செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை ஜூன் மாதம் முதல் துவங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது தமிழக அரசுக்கு சதுப்பு நிலங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் முன்னோடி திட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜூன் மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சதுப்பு நிலங்களை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார். மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை அடையாளம் காணக்கூடிய பணி குறித்து அவ்வப்போதைக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த பணிகளுக்காக நிபுணர்களின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிறகு இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.